வாய மூடுறா பைத்தியக்கார நாயே அப்படின்னு சொல்லி திவாகர் அவர்களை வினோத் அவர்கள் திட்டியிருக்காங்க. ஸோ இதனால் வீட்டுக்குள்ளே மிகப்பெரிய அளவில் ஒரு சலசலப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. ஒரு பக்கம் திவாகர் அவர்கள் அரோராவை வச்சு செய்ன்னு வந்து செஞ்சு விட்டாப்புல, இன்னொரு பக்கம் பார்வதி அவர்கள் வந்து மறுபடியும் திவாகர் அவர்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்து நின்றுட்டுருக்காங்க. அண்ட் விக்ரமுடைய முகத்திரைகள் கிழிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்போஸ்னஸ் வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 500 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். காலையிலே பயங்கரமாக வைப்பாக வந்து பார்த்திங்கன்னா சாங்ஸ் வந்து போட்டிருந்தாப்புல பிக் பாஸ் அவர்கள். எல்லோரும் ஜாலியாக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஓயாதே தேயாதே வேலைக்காரா அப்படிங்கிற ஒரு சாங் வந்து போட்டிருந்தாங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வந்துருந்தது. அண்ட் இந்த வாரத்தில் கண்டிப்பாக அந்த வேலை சம்மந்தமான டாஸ்க் தான் வந்து வரப்போகுது அப்படிங்கிறத அந்த பாட்டு மூலிமா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் தொடர்ந்து நம்மளுடைய கேப்டன் இருக்கார் இல்லையா, ஆர்மி கேப்டன் பிரவீன்ராஜ் அவர்கள், அவர் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு கேப்டன் ஆனதுக்கப்புறம் சில பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து போட்டிருக்காப்புல. பிக் பாஸ் போட்டதை விட இவர் போட்டது வந்து அதிகமாக வந்து இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையிலே உறுதிமொழிகள், ஓகேங்களா, உறுதிமொழிகள் ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் ஏதோ விருப்பப்பட்டால் சொல்லலாம், அப்பர்மேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாப்புல. அந்த விதத்தில் கம்ருதீன் அவர்கள் ஆரம்பிக்கிறாப்புல, நான் நேர்மையானவன், நான் வெல்லக்கூடியவன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. அது வந்து ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ஆட்களாக அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஓகேங்களா, நல்லபடியாக வந்து போயிட்டு இருந்தது. சில நேரங்களில் வந்து நீ எல்லாம் இந்த டைலாக் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. சொல்லப்போனால் கலையரசன் இருக்கார்ல, அவர் ஒரு டைலாக் சொல்லாப்புல. என்ன டைலாக் தெரியுமா, உலகம் என் காலுக்கடியில் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வந்து சொன்னார். அது வந்து பயங்கர சிரிப்பாக தான் வந்துருந்தது. ஆனாலும் அவர் அகோர் இல்லையா, உலகம்ல ஒட்டுமொத்த பிரபஞ்சமே அவர் காலுக்கடியில் தான் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி, அதெல்லாம் தாண்டி திவாகர் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய உறுதிமொழிகளை சொல்கிறாப்புல. உறுதிமொழியை ஒரு 4-5 லைனில் வந்து சொல்லியிருக்கலாம். மனுஷன் 4 நிமிஷமாக பேசுகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கார். அக்னி, அதுக்கப்புறம் இப்போ நெருப்பு என்றும் அணையாது, நான் தீ மாதிரி எழுவேன் வீழ்வேன், அது மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருந்தார். ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டுகளுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, நிறைய பேருக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. விக்கல்ஸ் இருக்கார்ல, அவரெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி முகமெல்லாம் சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டார். எஃப்ஜே, விக்கல்ஸு, பிரவீன்ராஜ், அதுக்கப்புறம் வினோத், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா என்னடா இது போய்கிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கிடையில் பிரவீன்ராஜ் அவர்கள் வந்து கையை நீட்டினாப்புல, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி கையை நீட்டும் பொழுது வினோத் வந்து வாய்க்கு மாட்டாது என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, ஏங்க நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு திவாகர் என்ன பண்ணிடுறாருன்னா, ஏங்க என்ன நிறுத்த சொல்கிறது, நீங்கள் யாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கத்துனார். ஓகேங்களா, ஸோ எண்ட் ஆஃப் தி டே நல்லா ஒரு தரமான ஒரு கத்துறாப்புல திவாகர். அதாவது நம்ம பேசுகிற விதத்தில் நிறைய விதங்கள் வந்து இருக்குது. ஒரு சாதாரணமான விஷயத்தை வேறு மாதிரி நம்ம போர்ட்ரேயில் வந்து பேசுகிறோம், இல்லை வேறு மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜில் பேசுகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது இரிட்டேட் ஆகும் சிலருக்கு. ஓகேங்களா, ஸோ திவாகர் அவர்களும் அந்த மாதிரி தான், ஏங்க நீங்கள் யாருங்க என்ன சொல்கிறதுக்கு அப்படின்னு வந்து கேட்குறாப்புல, ஒரு மாதிரி கடுப்பாய் கத்துற மாதிரி. ஓகேவா, நம்ம வந்து சாதாரணமாக சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறது ஒரு நார்மலான ஒரு விஷயம். சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் அது வந்து கொஞ்சம் அப்நார்மல். அது சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப மோசமானது. ஸோ இந்த வார்த்தைகளை வச்சே நம்ம எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ இவர் வந்து சொன்னது எல்லாரும் சொல்கிறாங்களே அப்படின்றதுக்காக இவர் வந்து சொல்லிட்டார், என்னென்னா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி வினோத் சொன்னார். உடனே இவர் இந்த வார்த்தையை சொன்ன உடனே வினோத்துக்கு பயங்கர கோவம் வந்துடுது. கோவம் வந்து, என்னையா நீ, நானா சொன்னேன், எல்லாரும் சொன்னாங்க, நான் வந்து நிறுத்த சொன்னேன், அவ்வளோதானே சொன்னேன், அவங்களாம் சொன்னாங்க, அவங்கள கேளுங்க, பிரவீனை கேளுங்க, அவன் தான் சொன்னான் அப்படின்ற மாதிரி வினோத் வந்து சொல்கிறாப்புல. அதுக்கு வந்து நம்ம ஆள் வந்து எடுத்துக்கவே மாட்டேங்கிறார். நீ எப்பயுமே அப்படி தான் பேசிகிட்டு இருக்க, நீ எப்பயுமே அந்த தான் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கத்தின உடனே வினோத்துக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அண்டு மோரார்லெஸ் எல்லா பீப்புள்ஸும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்பா எல்லாருக்குமே அப்படி தான் இருந்துச்சு, பிரவீன் தான் வந்து சொன்னாப்புல, அதாவது நிறுத்துங்க அப்படின்னு ஆக்ஷன் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோத்துக்கு கொஞ்சம் தலக்கான ஏறிச்சு. ஓகே, ஹவுஸ்மேட்ஸ்லாம் நமக்கு சப்போர்ட்டிவாக வராங்க, போட்டு அட்ரா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டார் திவாகரை, ஏண்டா புரிஞ்சிக்காதவனே, புரிஞ்சிக்காத நாயே அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகளை வந்து விட்டுறாரு. நாயே அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இந்த ஒரு வார்த்தை பயங்கர ட்ரிகர் ஆகுது திவாகருக்கு. அவர் வந்து பார்த்திங்கன்னா டார்ச் பூச்சி வந்து எகர ஆரம்பிக்கிறாரு. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக சேர்ந்துக்கிட்டு வினோத் தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போயிட்டாங்க. ஸோ இதுக்கிடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனையே வந்து உருவாகுது. வினோத் அவர்கள் பழைய விஷயங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நோண்ட ஆரம்பிக்கிறாரு. இவர் எத்தனையோ வார்த்தைகள் என்ன வந்து சொல்லியிருக்காரு, செருப்பு கீழேன்னு சொல்லியிருக்காரு, செருப்பு மாறின்னு சொல்லியிருக்காரு,
இதெல்லாம் பொறப்பே சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. ஆனால் அப்போ எவனுமே வந்து கேட்கல. இன்றைக்கி நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் அப்படின்றதுக்காக எல்லாரும் வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி வினோத் கேட்குறாரு. ஏன்னா கெமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினோத்கிட்ட சண்டை பிடிக்கிறாங்க. நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கக்கூடாது, நாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக வினோத் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அது மிகப்பெரிய தப்பு. அந்த டெமோக்ரஸிக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் வந்து போயிடும்னு வச்சுக்கோங்களேன். டெக்கோரமுக்கும் அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு வார்த்தையை வந்து விட்டாப்புல எல்லார் முன்னாடியும் கண்டிப்பாக ஆப்சல்யூட்லி அவருக்கு வந்து பயங்கரமாக ட்ரிகர் ஆகும் திவாகருக்கு. நான் இல்லைலாம் சொல்ல. பட் ட்ரிகர் பண்ணுற ஒரு இடம் அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல, அதை வந்து ஆரம்பித்தது வந்து வினோத் வந்து சாதாரணமாக சொன்ன விஷயத்துக்காக ஓவர் ரியாக்ட் பண்ண திவாகரால் அது வார்த்தைகள் பிரயோகமாக வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி வந்து கொண்டு போயிடுச்சு. இப்போ வினோத் என்ன சொல்கிறாருன்னா, நான் லாஸ்ட் வீக்கில் என்னை இப்படிலாம் பேசினார், அதெல்லாம் யாருமே வந்து கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அரோரா வந்து அதுக்குள்ளே வராங்க. திவாகரன், ஆமாண்ணா நீங்கள் லாஸ்ட் வீக் வந்து இந்த மாதிரி தான் பேசுனீங்க நீங்கள், ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசக்கூடாது, இந்த மாதிரி பேசுனீங்க அப்படின்னா தப்பு ஆகும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஏமா நீ அந்த சீன்லேயே இல்லை, உனக்கு அதை பற்றி என்ன தெரியும், அதெல்லாம் ஒன்றுமே உனக்கு வந்து தெரியாது, நீ கிளம்பி போ, சும்மா நீ சீன் போகிறதுக்காக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எடுத்துக்கிறதால நீ வந்து கதை, நீ கிளம்புன்னு சொல்லிட்டேன், என்ன கிளம்புன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அரோராவை விரட்டுறாப்புல. ஆனால் வினோத் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாப்புல, இங்கே பாருங்கள் அவர் ஆல்ரெடி என்னை ஹர்ட் பண்ணியிருக்காரு, ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காரு, வார்த்தைகளால் என்னை அடித்து உடச்சிருக்காப்புல, இந்த சுண்ட சட்டி அப்படின்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் வந்து என் காலுக்கு சமானம், கால் செப்பலுக்கு சமானம்னு சொல்கிறது, பிறப்பை பற்றி தப்பாக பேசுகிறது அப்படின்னு சொல்லி நிறைய வேலைகளை பண்ணுறாப்புல. ஸோ அதனால் எனக்கு வந்து அது மைண்டுக்குள்ளே இருந்துச்சு, அதை நான் வந்து சொல்லிட்டேன், எனக்கு வேறு வழியே தெரியல அப்படின்ற மாதிரி வினோத் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாப்புல. ஆமாங்க திட்டினங்க, ஆனாலும் அதுக்கான ரீசன் இதுதான் அப்படின்னு சொன்ன உடனே வந்து திவாகர் அவர்கள் வந்து பழைய விஷயத்தெல்லாம் அவரும் நோண்ட ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாருங்கள் எப்ஜே, இங்கே பாருங்கள் விக்ரமே, இதில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, என் பனினை எடுத்து, அதுவும் புது பனினை அதை பிரிக்க கூட இல்லை, அதை எடுத்து தலை தொமிட்டி கீழே போட்டார், கேட்டாக்கா நான் வந்து தெரியாமல் எடுத்து போட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி அவர் பர்சனல் விஷயத்துக்கெல்லாம் போனாங்க. அதுக்கப்புறம் பிரவீன்ராஜ் கூட்டு கண்டிச்சார், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தப்புன்னு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அது யாருதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொன்னார். உடனே விக்ரம் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருதுன்னே தெரியாமல் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னோன்னே, இல்லை அது எந்துன்னு நினச்சி தான் நான் தொடச்சி போட்டேன், அவருதுன்னு தெரிஞ்சுதான் நான் சத்தியமாக தொற்றுக்கூட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாப்புல. பட் எண்ட் ஆஃப் தி டே ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டும் யாரை டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வினோத் அவர்களை தான் வந்து தப்பு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் வினோத் மேலே தப்பு இருக்குது, நான் இல்லைலாம் சொல்ல, அந்த வார்த்தைகளை அவர் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. ஒரு சாதாரணமாக நிறுத்துங்க அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தையை வந்து அதுக்கு வந்து அவ்வளோ ஓவர் ரியாக்ட் பண்ண வேண்டிய, நீ யார் எனக்கு சொல்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறாருல, நீ யாரா எனக்கு ஸ்பீச் கொடுக்கறதுக்கு, உன்னுடைய அப்ரமேஷனை பற்றி கேட்கறதுக்கோ இல்லை நீ சொல்கிறத வந்து கேட்கறதுக்கோ நான் ஒன்றும் ஆளு கிடையாதுரா மயிருன்னு கிளம்பிட்டு வெளியே வந்திருந்தாருன்னா அந்த இடத்துல வினோத் வந்து மாஸாக பண்ணியிருந்துருப்பாப்பில். கரெக்டு தானே? ஏன்னா இவங்களா, அதாவது இதில் வந்து பிரவீன்ராஜ் வந்து மாட்ட போகிறாரு, அவர் என்னமோ கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாரு. ஆனால் இவனுங்க ஒரு ரொம்ப கேடுகெட்ட ஆட்கள் உள்ளே இருக்கணுங்க, மொத்தத்தையும் வச்சு செஞ்சு விட்டுட்டு இருக்கானுங்க. சொல்லப்போனால் உண்மை தான் அது. சாதாரணமாக ஒரு உறுதிமொழிகளுக்காக ஒரு 3 நிமிஷம் கூடுவோம் அப்படின்னு சொல்லி கூடுனதில் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ இவ்வளோ பிரச்சனைக்கு யார் வந்து காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? பிரவீன்ராஜ் தான் காரணம். அவர் தான் வந்து காலையிலே கூப்பிட்டு எல்லோரும் ரவுண்ட் அப் பண்ணி இந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல தானே பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது. கேப்டனுக்கு கட்டுப்பட்டு தான் இவங்க எல்லாருமே நிற்கிறாங்க. இந்த இடத்துல வினோத் நிஜமாகவே சொல்கிற, டேய் நீ என்னடா என்ன போய் யாரா நீ நிறுத்த சொல்கிறதுன்னு கேட்கறதுக்கு, உன்னை எவன்டா பேச சொன்னது, நீ பேசுறதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்லி அந்த சபையை விட்டு வெளியே வந்திருந்தா, அந்த வார்த்தைகள் நாயே அப்படின்ற ஒரு வார்த்தையை விடாமல் இருந்திருந்தான்னா அந்த இடத்துல வினோத் மாஸ் காட்டிருப்பாப்புல. ஆனால் வார்த்தையை விட்டதுனால ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் அவரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டார். இதில் வினோத் வந்து கிளியராக சொல்கிறாப்புல, ஏப்பா விக்கல், நீ அங்கே தானே உட்காந்துட்ருக்க, லாஸ்ட் வீக்கில் என்னென்ன வார்த்தைகள் பேசினார், சுண்ட சட்டின்னு சொன்னார், இவர் தான் ஆரம்பித்தார் ஃபஸ்ட்டு. சாப்பாடை பற்றி இவர் தான் ஆரம்பித்தார். சுண்டு சட்டினா சாப்பாடு இல்லாமல் கடைசியாக அந்த கொஞ்சோண்டு குழம்பு இருக்கும் இல்லையா, அதாவது அந்த கடாயில் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்குமே, அதில் சோறை போட்டு கொலைப்படிக்கிற ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி இருந்து கேவலமாக பேசினார். என்னங்க நீங்கள் எப்படிங்க பிறந்தீங்க, வளர்ப்பு சரியில்லை அப்படின்ற வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணார். ஸோ இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் கண்ணுக்கே தெரியல. விக்ரம் அவர் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது உடனே விக்ரம் வந்து அப்படியே நிராயுதம் பண்ணி மாதிரி நிற்கிறாப்புல, அதாவது வெள்ளக்கொடியை காமிச்சிட்டாரு. இல்லை எனக்கு வந்து யார் இந்த பிரச்சனையை ஆரம்பித்தாங்கலாம் எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் தான் அவரை போய் ரொம்ப அடிக்கிற மாதிரி வந்துருந்தது, ரொம்ப இன்டிமேட்டடாக வந்து பேசுகிற மாதிரி இருந்தது, ஸோ அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி விக்ரம் வந்து சொல்கிறாப்புல. அப்போது அந்த சம்பவம் நடந்த இடத்துல நான் இருந்தேன் சார், விஜய் சேதுபதி சார் அப்படின்னு சொன்ன விக்ரம் அவர்கள் இன்றைக்கி பேக் அடித்து யார் ஆரம்பித்தாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனாலையும் ரொம்ப ஆக்ரோஷமாக நடந்துக்கிட்டது வினோத் தான் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. என்னையா நியாயம் இதெல்லாம்? விக்ரம், உங்களை நாங்கள் இன்னமும் பெரிய இவருன்னு நினச்சோம், நீங்கள் என்னமோ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அங்கே ஒரு பேச்சு இங்கே ஒரு பேச்சு, இங்கே ஒரு குத்து அங்கே ஒரு குத்து அப்படின்னு சொல்லி குத்திட்டு இருக்கீங்க. நல்லா பண்ணுறீங்க, அப்போ உங்களையும் நம்பக்கூடாது அப்படி தானே?
சரிதான் போங்க. என்ன என்ன இந்த சீசனில் யார் தான் ஒழுங்கா இருக்கீங்க? இதுக்கிடையில பார்வதி அவர்கள் வந்து திவாகர் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. திவாகர் என்னதான் கோவப்பட்டாலும் அப்படி பேசுகிற ஒரு ஆள் கிடையாது. அதில் மோசமாக நடந்துக்கிற ஆள் கிடையாது. ஸோ அவர் பேசுனது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் எல்லாருமே அப்படி தான் சொல்லியிருக்காங்க. வினோத் பேசுனது தப்பு அப்படின்னு சொல்லி நானும் அதுதான் சொல்லுவேன். வினோத் பேசுனது தப்பு. பட் அதுக்காக திவாகர் நல்லவன்னு சொல்லிட முடியாது. ஸோ இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.